இப்போ கோபம் எங்கேருந்து பிறக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சிங்களா? நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது அங்கே நடக்கலை அப்படின்னா கோபம் வருது. மகாகவி பாரதி ஒரு நாடகம் பார்க்குறதுக்காக போயிருந்தாராம். அவர் எப்போவுமே முறுக்காக இருப்பார், வீரமாக இருப்பார். அந்த நாடகங்கிறது அந்த காலத்தில் தெருக்கூத்து மாதிரி தான். அதில் விஷம் குடிச்சிட்டு ஒருத்தர் சாக போகிறான். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி பாடுறதை கேட்டால் இப்போ பல பேர் செத்து போடுவான். அது ஒரு தெருக்கூத்து நாடகம். ஒரு பாட்டில் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டு சாக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இந்த ஹார்மோனிய போட்டிக்காரன் பக்கத்தில் போய் நின்று சரிகம பதனி போட்டு ஒரு அரை மணி நேரம் விஸ்தாரமாக பாட ஆரம்பிச்சிட்டான். பாரதிக்கு எரிச்சல் தாங்கலை. கூட்டத்தில் உட்காந்துருந்த பாரதி எந்திரிச்சு, அதான் ஒரு பாட்டில் விஷம் குடிச்சிட்டல்ல, செத்து தொலைக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு ஏன் பாடுற அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வெளியே போனார் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. பாரதிக்கு கோபம் வந்ததுக்கு என்ன காரணம்னா, ஒன்று அவன் இசைஞானம் இல்லாமல் பாடியிருக்கணும். பாரதிக்கு ஹார்மோனியமே பிடிக்காதுங்க. அவர் ஹார்மோனியத்து மேலே ரொம்ப கோபம் உள்ளவர். ரெண்டாவது, இயற்கைக்கு விரோதமாக, இயற்கையில் என்ன இருக்கணும், ஒரு விஷம் குடிச்சவன் செத்து போகணும். நேச்சுரலாக அந்த சீன் அப்படி முடியணும். அவன் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பாடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால் ஒரு ரசிகனுக்கு கோபம் வரும்.